அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சொல் பல பொருள் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே ஒரு சொல் அது பல பொருளை கொண்டிருக்கும். அதுதான் ஒரு சொல் பல பொருள். ஃபஸ்ட்டு உடல். உடல் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பொருள் இருக்குது பாருங்கள். உடல் அப்படிங்கிறதுக்கு உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். மேனி, மெய், சரீரம், சரீரம்னு சொல்லுவேன்ல, அதான் சராரம்னு கொடுத்துருக்காங்க. தேகம், காயம். ஸோ இதெல்லாம் உடல் அப்படிங்கிறதுக்கான பொருள். ஸோ இதில் நம்ம உடம்புன்னு சொல்லுவோம், மேனின்னு சொல்லுவோம், மெய் அப்படி என்றால் உடல்னு பொருள். சராரம், தேகம்னு சொல்லுவோம். காயம், காயம் அப்படின்னாலும் உடல் அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்து ஒலி. ஒலினா ஓசை. ஒலினாலே என்ன? ஓசை, சவுண்டு. அதான் சத்தம், அரவம், இரைச்சல், தொனி, ஆரவாரம். ஸோ இதில் பாருங்கள், அப்போ ஒலினா சவுண்டு. இது சம்மந்தமாக நம்மளுக்கு என்ன தெரியும்? ஓசைன்னு சொல்லலாம், சத்தம்னு சொல்லுவோம், இரைச்சலாக இருக்குன்னு சொல்லலாம். தொனினாலும் சத்தம், தொனினாலும் ஒலிங்கிற பொருள் தான். ஆரவாரமாக இருக்குது, சவுண்டாக இருக்குது, ஆரவாரம்ங்கிறதும் வரும் ஒலினா. அப்போ தொனி, அரவம். அரவம்னா பாம்புங்கிற ஒரு பொருளும் தெரியும். அரவம் அப்படின்னா ஒலிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. அடுத்து நீர். நீருங்கிறதுக்கு பாருங்கள், தண்ணீர்னு சொல்லுவோம். அப்பு, அப்பு அப்படின்னா நீருன்னு அர்த்தம். அது மாதிரி புனல்னா நீர். சலம், அதாவது ஜலம், சலம்னு சொன்னால் நீர். தீர்த்தம், தீர்த்தம்னாலும் நீருங்கிற அர்த்தம். அப்போ நீருங்கிறதுக்கு பாருங்கள், தண்ணீர்னாலும் நீர் தான், அப்பு, அப்புனாலும் நீர் தான், புனல், சலம், தீர்த்தம். அடுத்து சூரியன்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் பாருங்கள். சூரியன்னா ஞாயிறுன்னு சொல்லுவோம், பகலவன்னு சொல்லுவோம், பருதி, கதிரவன், ஆதவன். இதெல்லாம் சூரியனை குறிக்கிற பெயர். அடுத்து பாருங்கள் ஒளி. மத்தளெலி போட்ட ஒளினா வெளிச்சம் அப்படிங்கிறத குறிக்கும். சுடர், வெளிச்சம்னாலே என்ன? சுடர்னு சொல்லுவோம். தீபம், ஜோதி, கதிர், பிரகாசம் இதெல்லாம் அடங்கும். அடுத்ததாக மன்னன். மன்னன்னா அரசன்னு சொல்லுவோம். கோனாலும் அரசனை குறிக்கக்கூடியது தான். வேந்தன், கோன், ராசன் அப்படின்னு சொல்லுவோம். ராஜான்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் ராசன். இப்போ இதெல்லாம் மன்னனை குறிக்கக்கூடிய சொல். அடுத்ததாக காடு. காடுனா கானகம்னு சொல்லுவோம், அடவின்னு சொல்லலாம், வனம், அரணி, ஆரணியம் அப்படிங்கிறது. அப்போ அரணினாலும் காடு, ஆரணியம் அப்படின்னாலும் காடு. இப்போ இதெல்லாம் கானகம்னா காடு, அடவினா காடு, வனம்னா காடுன்னு தெரியும். இப்போ புதுசாக பாருங்கள், அரணினாலும் காடு, ஆரணியம்னாலும் காடு. அதான் ஆரண்ய காண்டம்லாம் இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள். அடுத்து சந்தோஷம். சந்தோஷம்னா மகிழ்ச்சி, உவகை, களிப்பு, ஆனந்தம், இன்பம், குணகலம், அதாவது குதூகலம்னு சொல்லுவோம்ல, அதான் குதூகலம். அப்போ உவகைனா மகிழ்ச்சின்னு அர்த்தம். களிப்பு, மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம், குதூகலம் இதெல்லாம் சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து நெருப்பு. நெருப்பு அப்படிங்கிறதுக்கு தீன்னு சொல்லுவோம். அக்கினி, அழல், தழல், அனல், கனல். இப்போ இதில் நம்மளுக்கு தீனா நெருப்பு, அக்னினாலும் நெருப்பு, அனலாக இருக்குது, கனல் இதெல்லாம் நெருப்பை குறிக்கும். இன்னொன்று பாருங்கள், அழல், அழல்னாலும் நெருப்பு, தழல்னாலும் நெருப்பை தான் குறிக்கும். அடுத்து பாட்டு. பாட்டுனா பாருங்கள், கவின்னு சொல்லுவோம். கவிதை, செய்யுள், பானா பாட்டு, பாடல், கீதம் இதெல்லாமே பாட்டை குறிக்கக்கூடிய சொற்கள். ஊழியம். ஊழியம்னா தொண்டு, ஊழியம் செய்கிறதுன்னு சொல்லுவோம், தொண்டு. பணி, சேவை, வேலை. இப்போ ஒருத்தருக்கு தொண்டு செய்கிறது, வேலை, பணி, சேவை இதெல்லாம் ஊழியம் அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்து உணவு. உணவு அப்படிங்கிறதுக்கு ஊன் அப்படின்னு சொல்லுவோம். உண்டி, இன்னொன்று சாப்பாடு, ஆகாரம் அப்படிங்கிறதெல்லாம் பொருள். வீடு. வீடுனா மனை, இல்லம், உறையுள், இன்னொன்று அகம்னு சொல்லுவோம். வீடுங்கிறதுக்கு அகம் அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது. அடுத்து குழந்தை. குழந்தைங்கிறதுக்கு சிசுன்னு சொல்லுவோம், குழவின்னு சொல்லலாம், சேய், மழலை இதெல்லாம் குழந்தைங்கிறதுக்கான பொருள். விருப்பம்.
விருப்பம்னா ஆசை, அவா, வேட்கை, பற்று அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பொருள் மீது நம்ம பற்று வைக்கிறது, விருப்பம் வைக்கிறது. வேட்கைனாலும் விருப்பம் தான், அவானாலும் விருப்பம் தான். அதான் பேர் ஆசைன்னு சொல்லுவோம். அதான் இப்போ இது எல்லாமே விருப்பங்கிறதுக்கான பொருள். அடுத்து ஆசிரியர். ஆசிரியர்னா குரு, ஆசான், உபாத்தியாயர், குரவன்னு சொல்லலாம். பாருங்கள், சின்ன ரா போட்ட குரவன் அப்படின்னா ஆசிரியருங்கிற பொருள் வரும். உபாத்தியாயர்னா ஆசிரியர், ஆசான் குரு, இதெல்லாம் ஆசிரியரை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து சண்டை. சண்டைனா சமர்னு சொல்லுவோம். அமர், போர், யுத்தம்னு சொல்லுவோம். இப்போ அமர்க்களம் அப்படின்னா சண்டை நடக்கக்கூடிய அந்த களம், அதான். அப்போ பாருங்கள், சமர்னா சண்டை, அமர்னாலும் சண்டை, போர்னா சண்டை, யுத்தம் அப்படின்னாலும் சண்டைங்கிற பொருளில் தான் வரும். அடுத்து சோறு. சோறுங்கிறதுக்கு என்னென்ன பொருள்னா அன்னம்னு சொல்லலாம், அமுது, அடிசில், சாதம், இதெல்லாம் சோறை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து மனைவி. மனைவிங்கிறதுக்கு மனையாள்னு சொல்லுவோம், இல்லாள்னு தலைவி, கிளத்தி. இப்போ கிளத்திங்கிறது மனைவியை தான் குறிக்கக்கூடிய சொல். அடுத்து ரத்தம். ரத்தம்னா குருதி, உதிரம், சோரி, கரை. இப்போ ரத்தத்துக்கு பாருங்கள், சோரினாலும் ரத்தம், கரைனாலும் ரத்தம்ங்கிற பொருள் வருது. அடுத்து புத்தகம். புத்தகம்னா நூல்னு சொல்லுவோம், ஏடு, இழை, பனுவல், இதெல்லாம் புத்தகத்துடைய பல சொற்கள். அடுத்து குளம். குளம்னா பொய்கை, வாவி, தடாகம் அப்படின்னு சொல்லலாம். பறவைக்கு பாருங்கள், 2 பொருள், பட்சின்னு சொல்லுவோம், இன்னொன்று புல். அடுத்து பகைவன்னா எதிரி, விரோதி. கண் அப்படிங்கிறதுக்கு விழி, நேத்திரம், நயனம் அப்படிங்கிற பொருள் இருக்குது. அப்போ நயனம், நேத்திரம்லாம் கண்ணுங்கிற பொருளில் வரும். சிரிப்பு, புன்னகை, நகைப்பு, முறுவல் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் அப்படின்னா திங்கள், நிலா, மதி, அம்புலி, பிறை, வான்மதி அப்படிங்கிற பொருள். துன்பம் அப்படின்னா இன்னல், அல்லல், இடர், வேதனை, கவலை அப்படிங்கிற பொருளில் வரும். அடுத்து அழகு. அழகுனா வடிவு, எழில், சுந்தரம், கவின். உலகம். உலகம் அப்படின்னா பார், வையகம், தரணி, பூமி, ஞாழம், புவனம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கோபம் அப்படிங்கிறதுக்கான பொருள் பாருங்கள், சினம், சீற்றம், ஆத்திரம், முனிதல், காய்தல், இதெல்லாம் கோபத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து அன்பு. அன்புங்கிறதுக்கு பாசம், நேசம், கருணை, காதல், இரக்கம், ஈரம், இதெல்லாம் பொருள். நித்திரை. நித்திரைனா தூக்கம், துயில், உறக்கம், சயனம், துஞ்சல், இதெல்லாம் தூக்கத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து வானம். வானம்னா ஆகாயம், விசும்பு, விண், அண்டம், விண்ணகம். குதிரை. குதிரைங்கிறதுக்கு மா அப்படிங்கிற பொருள் இருக்குது. புறவின்னு சொல்லுவோம், பரின்னு சொல்லுவோம், அசுவம். அடுத்து பெண். பெண் அப்படிங்கிறதுக்கு மங்கை, யுவதி. யுவதினாலும் பெண்ணை தான் சொல்லுவோம். காரிகை, மாது, பாவை, நங்கை, இதெல்லாம் பெண்ணை குறிக்கக்கூடிய சொற்கள். இதுதான் ஒரு சொல் பல பொருள் தரக்கூடிய சொற்கள். ஸோ இந்த வீடியோ மட்டும் பார்த்தாலே போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.